எல்லாம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்களால தான். விஜய் இதுக்கப்புறம் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா கூட பழக மாட்டாரு. அந்த மாரி கெடுத்து வச்சுட்டீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்டு பசுபதி செம்ம டென்ஷன் ஆயிறாரு. நான் காரணமா? போனா போதுன்னு உனக்கு உதவி செஞ்சா என்னைய நீ குறை சொல்றியா? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு விடுறாரு. அப்ப அப்படியே போய் கீழே விழுந்துடுறாங்க வெண்ணிலா. அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு. கீழ ஓடி போய் பார்த்தா வெண்ணிலா இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இப்படி பண்ணிட்டீங்களே! உடனே சுவாசம் வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா வரல. அவ்வளோதான். வெண்ணிலாவோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். யோவ்! இந்த விஷயத்த வெளிய சொன்னேன். அதுக்கப்புறம் உனக்கும் இதே நிலைமை தான். என்னை பத்தி நல்லா தெரியும்ல உனக்கு. எனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு தெரியும்ல. அதனால தேவையில்லாததெல்லாம் பண்ணேன். அவ்வளோதான். நான் சொல்ற மாதிரி மட்டும் தான் நீ செய்யணும். நான் சொல்ற மாதிரி செஞ்சா மட்டும் தான் இந்த உலகத்துல நீ வாழ முடியும். என் செல்வாக்கு வச்சு உன்ன நான் என்ன வேணாலும் செய்வேன். புரியுதா? அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாரு. இப்ப என்னப்பா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. நீ விடுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரியா, இந்த விஷயத்த நீ வெளியே சொல்லக்கூடாது. நான் சொல்ற மாதிரி வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த பழியை விஜய் மேல நீ போடணும். விஜய் தம்பி மேலையா? ஐயோ அப்படின்னு. ஆமா. எப்படி போட முடியும்? வெண்ணிலா இங்க இருக்காளே. வெண்ணிலா இங்க இருந்தாலும் இப்போ நீங்க வீட்டுக்கு போனீங்க. வர வழியில அவரை கூப்பிட்டோம், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த பழி விஜய் மேல தான் வேணும். அதுக்கு ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். இந்த விஷயத்த நீ வெளியே சொல்லிட்ட. அப்புறம் நீ எல்லாம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. வெண்ணிலாக்கான கதி தான் உனக்கும் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு வெண்ணிலாவோட மாமா. எங்கே விஜய் காவேரி ரொம்ப சந்தோஷமாக அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நாளை அழகாக ஊர் சுற்றியே கழிச்சிட்டு 2 பேருமே வராங்க. அப்போ விஜய் பிரிய முடியாமல் காவேரி இப்படியே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்றாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வான்னு கூப்பிட்டா நீ தான் வரமாட்டேங்கிற. சரி சரி அப்போல்லாம் பிஸ்னஸ் தான் ரெடி பண்ணிட்டு நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன் சரியா அப்படின்றாங்க. எப்போ அப்போ பிஸ்னஸ் ரெடி ஆகுறது, எப்போ நீ என் கூட வருது அப்படின்றாரு. அதெல்லாம் நடக்குங்க அப்படி சொல்கிறாங்க. கடைசியாக 2 பேரும் பிரிய மனசு இல்லாமல் பிரிகிறாங்க. இங்கே காவேரி வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னையும் நினச்சிட்டு இருக்க உனக்கு மனசில் நைட்டெல்லாம் அங்கேயே தங்குவேன். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை செய்கிற வேலையா இது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் திட்டுறாங்க. உடனே காவேரி சமாதானம் சொல்கிறாங்க எல்லாருக்கும். எங்கே விஜய் வீட்டுக்கு போகிறாரு தாத்தா பாட்டி பார்க்க. அப்போ பாட்டி ரொம்ப சந்தோஷமாக விஜய் வந்துட்டியாடா, எங்கடா நைட்டெல்லாம் ஆளே காணோம், அங்கே போயிட்டியா அப்படின்னு. இல்லை நானும் காவேரியும் ஜாலியாக சுற்றணும் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் உள்ளவங்களாம். திடீர்னு போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. போலீஸ் எதுக்கு எங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிறீங்க? இப்போ தானே விஜய் வெளியே வந்தான், மறுபடியும் எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? அதான் விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வெளியே விட்டுட்டீங்களே அப்படின்னோடனே, அது கரெக்டு தான், விஜய் மேலே எந்த தப்பு இல்லை நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் விஜய் இப்போ செஞ்சிருக்க தப்புக்காக தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? வெண்ணிலாவை இந்த உலகத்தை விட்டு போக செஞ்சது விஜய் தான் அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது தாத்தாக்கும் பாட்டிக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதில் நடக்க சான்ஸே இல்லை. நான் வெண்ணிலாவை அதுக்கப்புறம் பார்க்கல. லாஸ்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தேன். அந்த கதையெல்லாம் எங்ககிட்ட ஓட்டாதீங்க. ஏற்கனவே எல்லா கதையும் முடிஞ்சிச்சு. உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். எங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் கிடச்சிச்சு. வெண்ணிலா இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. என்ன சொல்கிறீங்க? வெண்ணிலா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா பாட்டி எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. விஜய் எவ்வளோ சொல்லியும் தாத்தா பாட்டி எவ்வளோ சொல்லியும் கேட்காம போலீஸ் விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி என்ன விஷயம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி சொல்கிறாரு நம்ம குமரன். அதை பார்த்த காவேரி பயங்கரமாக ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் ஏன் கூட தானே நைட்டெல்லாம் இருந்தார், இது எப்படி நடந்திருக்க முடியும்? சான்ஸே இல்லையே. விஜய் மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டிருக்காங்க. அதுவும் வெண்ணிலா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாளா? என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்போ விஜய் இதை நான் செய்யலைன்னு சொல்கிறாரு. வெண்ணிலாவோட மாமா விஜய் வெண்ணிலாவை இந்த மாதிரி கீழே புளிச்சு தள்ளி விட்டு இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறாரு.